எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, திதிகள் பற்றின விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திதினா என்ன, அந்த திதியில் என்ன நன்மைகள் இருக்குது, எத்தனை வகையான திதிகள் இருக்குது, எந்த திதியில் என்ன காரியம் செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ திதிகளை 5 திதிகளாக பிரிக்கிறாங்க, ஒரு டீமாக பிரிக்கிறாங்க. அந்த திதிகளுக்கு பேர் என்ன அப்படின்னா, நந்தா திதி, பத்ரா திதி, ஜெயா திதி, ரிக்தா திதி, பூர்ணா திதின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணா திதிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதை இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, திதிகளை நந்தா திதிகளில் என்னென்ன திதிகள் வருது, பத்ரா திதியில் என்னென்ன திதிகள் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த திதிகளை இந்த வரிசைப்படி எழுதுங்க. அதாவது பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி. இந்த மாதிரி திதிகளை இப்படி வரிசைப்படுத்துங்க. மேலிருந்து கீழே வரிசைப்படுத்தும் போது மொத்தம் 5 திதிகள் வருதா டோட்டலாக. இந்த 5 திதிகளுக்கு ஒவ்வொரு திதிக்கும் 3 திதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது வரிசைப்படுத்துறது மொத்தம் 15 திதி இருக்குது டோட்டலாக. அந்த திதிகளை இந்த வரிசைப்படி நீங்கள் எழுதுங்க. எழுதும்போது இந்த 5 திதிகளாக பிரித்து எழுதும்போது ஒவ்வொரு திதிக்கும் பார்த்திங்கன்னா 3 திதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு திதினா என்ன அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிற கிரகத்துக்கும் சந்திரன் அப்படிங்கிற கிரகத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம திதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவேளையை தான் நம்ம திதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் ஒரு திதி அப்படிங்கிறது 12 டிகிரி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் 12 டிகிரி டிஸ்டன்ஸ் இடைவேளை இருந்ததுன்னா அதை நம்ம பிரதமை திதின்னு சொல்கிறோம். 12லேருந்து 24 டிகிரிக்குள்ளே சூரியன் சந்திரன் இருந்ததுன்னா அதை துவதியை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு திதிகளை 12 டிகிரியாக பிரிச்சுக்கிட்டே போகிறோம். அப்போ மொத்தம் 30 திதி. வளர்பிறையில் 15 திதி, தேய்பிறையில் 15 திதி. அப்போ மொத்தம் 30. அப்போ 30 × 12 அப்படின்னு போட்டிங்கன்னா 360 வரும். 360ங்கும்போது அதை தான் நம்ம திதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒவ்வொரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவேளை 12 டிகிரியாக இருந்தால் அதை ஒரு திதின்னு சொல்கிறோம். 12லேருந்து 24 டிகிரினா அதுக்கு அடுத்த திதி, 24லேருந்து 36 அதுக்கு அடுத்த திதி. இப்படி போயிட்டே இருக்கும். மொத்தம் 360 டிகிரிக்கு 30 திதிகள் வரும். இதுதான் திதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை 5 விதமாக பிரிக்கிறோம். நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணான்னு சொல்லி பிரிக்கிறோம். எதுக்கு இந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த மூல நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த திதிகள் எதுக்கு ஏற்றது அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமான விஷயங்கள் செய்கிறதுக்கு இந்த நந்தா திதிகள் ஏற்ற திதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா நந்தா திதியில் வைக்கலாம். ஒரு குழந்தை பிறப்பு இந்த திதியில் நிகழ்ந்தது அப்படின்னா அது ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்கும். ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சறீங்க அப்படின்னா நந்தா திதிகளில் பால் காய்ச்சலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல செயலுக்காக செய்யக்கூடியதை சந்தோஷம் ஊட்டக்கூடிய செயல்களை நந்தா திதிகள் குறிக்குது. பத்ரா திதிகள் அப்படிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா, ஒரு எல்லா செயல்களை தொடங்குறதுக்கு இந்த பத்ரா திதிகள் யூஸ் ஆகுது. நல்ல செயல்கள் எல்லாத்தையும் தொடங்குறதுக்கு இந்த பத்திரை திதிகளில் தொடங்கலாம்னு சொல்லப்படுது. துவதியை, சப்தமி, துவாதசியில் நல்ல காரியங்களை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஜெயா திதிகள் அப்படிங்கிறது திருதியை, அஷ்டமி, திரையோதசி. இது 3 தான் ஜெயா திதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கிறதுக்கு இந்த திதிகள் உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ரிக்தா திதிகள் துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திதிகள், பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திதிகள், சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய திதிகள். அதனால் இந்த திதிகளில் சுப காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பூர்ணா திதிகள் அப்படிங்கிறது எல்லா நல்ல விஷயங்களையும் செய்கிறதுக்குரிய உகந்த திதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி 5 விதமாக திதிகளை பிரிச்சிருக்காங்க. ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது இதை இவ்வளோ விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் சிம்பிளாக 2 விதமாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் எந்தெந்த திதியில் பண்ணலாம், அதே மாதிரி பாதிப்பை தரக்கூடிய விஷயங்கள் எந்த திதியில் நடக்கும், நல்ல விஷயங்கள் எந்த திதியில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கிறோம். இதில் பச்சை சித்திரை அப்படின்னு சொல்லி சில திதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு மூல நூல்களில்.
பச்சை சித்திரை அப்படின்னா சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி, நவமி, துவாதசி, சதுர்தசி இந்த திதிகளில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து பச்சை சித்திரை அப்படின்னு சொல்லி ஒரு திதியை வந்து சொல்லப்பட்டிருக்கு மூல நூலில். சுப காரியம் வந்து எந்த திதியில் பண்ணக்கூடாது, எந்த விஷயமும் நல்ல விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய திதிகள் வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. அது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த பச்சை சித்திரை அப்படிங்கிற திதியிலையும் ரிக்தா திதியிலையும் வந்து நல்ல செயல்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி, நவமி, துவாதசி, சதுர்தசி, அமாவாசை இந்த குறிப்பிட்ட திதிகளில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, சுப காரியங்கள் தொடங்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த திதிகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு புதிய காரியம் தொடங்குறது, சுப காரியங்கள் செய்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இப்போ என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து நான் கீழே போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா வளர்ப்பிறையில் சுப திதிகள், நல்ல திதிகள் அப்படின்னு சொல்கிறது வந்து வளர்ப்பிறையில் பண்ணால் நல்லது. நல்ல திதிகள் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம், ஒரு வீடு கட்டுறீங்க, பால் காய்ச்சுறீங்க, ஒரு குழந்தை பிறக்குது, இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். இந்த நல்ல விஷயத்துக்கு எப்பயுமே வளர்ப்பிறையில் வந்து இந்த திதியில் வந்து இந்த காரியங்களை மேற்கொண்டால் சிறப்பானது. இப்போ வளர்ப்பிறையில் இந்த குறிப்பிட்ட திதிகளில் வந்து நல்ல காரியங்கள் செய்யுங்க. துவதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, திரையோதசி, பௌர்ணமி இது போன்ற திதிகள் வந்து சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற திதிகள். இது வளர்ப்பிறையில் இந்த திதிகளில் இந்த காரியங்கள் செஞ்சால் உங்களுக்கு சிறப்பு. என்னென்ன காரியங்கள்? வீடு கட்டுறது, திருமணம் பண்ணுறது, ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு டைம் போகிறது, நிலம் வாங்கிறது, ஏதாவது ஒரு ஊருக்கு பிரயாணம் போகிறது, புதிய வேலை தேடுறது, சீமந்தம் செய்தல் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய இந்த சுப திதிகள்னு சொல்லக்கூடிய துவதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, திரையோதசி, பௌர்ணமி போன்ற திதிகளில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அடுத்து தேய்பிறையில் அசுப திதிகள், ரொம்ப மோசமான திதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திதிகள் தான். பிரதமை, சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி, நவமி, துவாதசி, சதுர்தசி, அமாவாசை. அதாவது இந்த பச்சை சித்திரை அப்புறம் ரிக்தா திதிகள் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் வருதில்ல, இந்த திதிகளை தான் நம்ம அசுப திதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அசுப திதிகளில் வந்து நல்ல காரியங்கள் தொடங்கக்கூடாது. ஒரு ஸ்கூல் கட்டுறீங்க, வீடு கட்டுறீங்க, நிலம் வாங்குறீங்க, குழந்தை பிறகுது, கல்யாணம் பண்ணுறீங்க, இது போன்ற எந்த ஒரு சுப காரியமும் இந்த அசுப திதியில் செய்யக்கூடாது. ஆனால் இதுலேயும் ஒரு நன்மை இருக்குது, அசுப திதியிலையும் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த அசுப திதிகள் வந்து தேய்பிறையில் வந்து சிறப்பளிக்குது. எந்தெந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த அசுப திதியில் பண்ணலாம், வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, கடன் நிறையா இருக்குது, அடைக்க முடியல, அந்த கடனை வந்து இந்த தேய்பிறையில் இந்த குறிப்பிட்ட திதிகள் அசுப திதிகளில் வந்து நீங்கள் கடன் அடைச்சிங்கன்னா கடன் கம்ப்ளீட்டாக தீர்ந்துடும். இது நம்பர் 1. ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்க, போட்டி தேர்வு எழுதுறீங்க, அல்லது வந்து ரன்னிங்கில் ஏதோ கலந்துக்கிறீங்க, ஏதோ ஒரு போட்டியில் வந்து கலந்துக்கிறீங்க, தேர்தலில் கலந்துக்கிறீங்க, அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த தேய்பிறையில் வரக்கூடிய இந்த அசுப திதிகளில் நீங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். நல்ல காரியங்கள், அதாவது போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் அந்த திதியில் கடன் அடைச்சிங்கன்னா கடன் ஃபுல்லாக அடைஞ்சிரும்னு சொல்லலாம். அதாவது அசுப திதியிலையும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன். அது தேய்பிறையில் நீங்கள் பண்ணணும். அடுத்து தீராத நோய்க்கு மருந்து எடுத்தல். ஒரு நோய் வந்து குணமாகலை, ரொம்ப காலமாக இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீர்றதுக்குரிய மருந்தை கொடுக்குற நேரம் வந்து இந்த திதியில் வந்து நீங்கள் கொடுக்கணும். தேய்பிறையில் இந்த அசுப திதிகளில் நீங்கள் மருந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் குணமாகும். கடைசியாக ரொம்ப நாளாக வழக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது, ஒரு விவாகரத்து ஆக மாட்டேங்குது, ஒரு கோர்ட் கேஸு தீர்வாக மாட்டேங்குது, ஒரு நில பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேங்குது, எதிரிகள் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு இந்த தேய்பிறையில் இந்த அசுப திதிகளில் இந்த வழக்குகளில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச விஷயம். வளர்ப்பிறையில் நல்ல காரியங்களுக்கும் தேய்பிறையில் ஒரு ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து இந்த தேய்பிறையில் இந்த திதிகள் வந்து யூஸ் ஆகுது. அப்படி 2 விதமாக பிரித்து நான் எழுதியிருக்கேன். மொத்தமாக வந்து திதிகள் பற்றின விளக்கத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன். இதே போன்று ஒவ்வொரு திதிக்கும் 15 திதி இருக்குது. ஒவ்வொரு திதிக்கும் வந்து என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து ஓவராலாக திதிகள் பற்றின ஒரு புரிதலுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.